இனிய மாலை வணக்கம். இன்று இனிமையான வெள்ளிக்கிழமை கலந்துரையாடலில் பங்கு கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி. எனது பெயர் மணிகண்ட சிவம். தமிழ் நூல்கள் என்றால் மிக மிக பிரியம். நூல்களை பார்க்கும் போதெல்லாம் தமிழ் மாநாடு, உலகத்தமிழ் மாநாடு சிறுவயதில் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு பள்ளி பருவத்தில் படித்தது ஞாபகம் வருகிறது. நிறைய போட்டிகள் நடைபெறும். ஆய்வறிக்கைகள், கலந்துரையாடல், பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், தனியுரை, கட்டுரை, கவிதை போட்டிகள் கடுமையாக வாதிடுவார்கள். அறிஞர்கள் போட்டியிட்டு வினாடி வினாக்கள் நடக்கும். பொற்கிளி பரிசு கிடைக்கும். புலவர்கள், அது போன்ற நினைவுகள் எல்லாம் மனதிற்கு வருகிறது. இங்கு எனக்கு மிகவும் பிடித்தது ஆன்மீகத்தில் ராஜயோகம். சித்பவானந்தர் எழுதியுள்ளார். மிக அருமையாக உள்ளது. படிப்பதற்கு முக்கணி என்று கூறுவார்கள் அல்லவா? மா, பலா, வாழை, அது போன்ற பழனி பஞ்சாமிர்தம் என்பார்கள் அல்லவா? அது போன்ற இனிமை எங்கும் இருக்காது. அந்த அளவிற்கு உள்ளது. இதை விவேகானந்தரும் விளக்க உரை கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தர். சித்பவானந்தருடைய விளக்கம் எளிமையாக உள்ளது. முன்பே நாம் பார்த்தோம், யோகத்தில் புற உலகில் கவனம் செலுத்துவது, அக உலகில் கவனம் செலுத்துவது. புற உலகில் கவனம் செலுத்துவது புறப்பொருள்கள், அவுட்சைட் வேர்ல்டு மெட்டீரியல்ஸ் என்பார்கள். அது இப்பொழுது வழக்கத்தில் இல்லை. பல ஆயிரம் ஆண்டுகளாக அது இருந்து உள்ளது. அதை நிறுத்திவிட்டார்கள். இந்த ராஜயோகம் என்பது யோக நிலை. யோகம் என்பது யோகா. இது உன்னத மகிழ்ச்சியை தரக்கூடியவதாக கூறுகின்றனர் யோகிகள், சிவஞானிகள். உலகிலே இதை போன்ற ஒரு மகிழ்ச்சியை, இன்பத்தை, அமைதியை தருவது எதுவும் இல்லை என்கிறார்கள். இதில் நிறைய உள்ளது. படிநிலைகள், பிராணன், மிளிரும் பிராணன், பிராணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, இதெல்லாம் உள்ளது. தியானம், சமாதி நிலை, ராஜயோகத்தின் சுருக்கம். பிறகு பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள் உள்ளன. சமாதி பாதம், சாதன பாதம், விபூதி பாதம், கைவல்ய பாதம் என்று உள்ளது. அவற்றை பற்றி விளக்கத்தை எல்லாம் பார்ப்போம் என்றால் நேரம் போதாது, வருடங்கள் வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்துவது, ஒரு புள்ளியில் குவித்தல் என்று சுருக்கமாக குறிப்பிடுகிறார். மிக அழகாக உள்ளது. மூச்சு பயிற்சியை கூறுகிறார். பூரணம், கும்பகம், ரேச்சகம் என்பார்கள். அவற்றையெல்லாம் தெளிவாக விளக்கியுள்ளார். இதில் எனக்கு மிகவும் பிடித்த பகுதி நட்பு, கருணை முதலியவற்றை சம்சயம் செய்வது. தொடர்ந்து தியானித்தால் அந்தந்த குணங்கள் சிறந்து ஓங்கும் என்று குறிப்பிடுகின்றனர் ராஜயோக நெறி ரகசியங்களில். மேலும் யானை முதலிய ஜந்துக்களினும் களிறு என்று கூறுவார்கள் அல்லவா? மிகப்பெரிய தந்தங்களுடன் இருக்கும். யானையை தொடர்ந்து நீங்கள் அப்பியாசம் என்று கூறுவார்கள். அதாவது தியானம் செய்வது. தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் யானை போன்ற பலம் கிடைக்கும். அந்த தும்பிக்கை சொல்வார்கள் அல்லவா, 8000 கிலோவை தூக்க வல்லது. 1000, 5000, 10,000 கிலோ வரைக்கும் அதால் நகர்த்த முடியும், உயர்த்த முடியும், இழுக்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி கிடைக்கும். மேலும் ரகசியங்கள் நிறைய உள்ளது. மகா ஜோதியை தொடர்ந்து நீங்கள் தியானம் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் தூரத்தில் இருப்பவை, இருட்டில் உள்ளவை எல்லாம் உங்களுக்கு தெரியும். சூரியன் கதிரவன் என்று சொல்கிறோம் அல்லவா? உதய சூரியன், தொடர்ந்து ஒளிரும் சூர்யா என்று குறிப்பிடுவார்கள் அல்லவா? அவற்றை நீங்கள் அந்த வான் பொருளை, சூரியனை தொடர்ந்து தியானித்தீர்கள் என்றால் ஆதவன் என்று கூறுவார்கள் அல்லவா? உலக ஞானம் அடைவீர்கள். உலக ஞானம் உண்டாகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். சந்திரே தாரவ பூதன ஞானம். சந்திரனை பற்றியே தியானம் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நட்சத்திரங்கள், அண்டவெளி ரகசியங்கள் வெளிப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. துருவ நட்சத்திரங்கள், தத்கதி ஞானம், துருவே என்று குறிப்பிடுகிறார். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் உள்ளது. இது ராஜயோகத்தில் வருகிறது. துருவ நட்சத்திரங்களை பற்றியும் விண்வெளியில் தோற்றம், மறைவு, இதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ளலாம் என்கிறார்கள். யார் சார் இதெல்லாம் பார்ப்பீர்கள் என்று கூறுகிறீர்களா? இது தியான யோக ரகசியங்களில் தியானத்தின் மீது மிகுந்த பற்று உள்ளவர்களுக்கு பயன்படுகிறது. ஆச்சரியமாகவும் உள்ளது. மணிப்பூரக தியானம் 7 சொல்லுவார்கள் அல்லவா? 7 சக்கரங்கள். அது நமக்கு அதிக ஞானத்தை தரும் என்கிறார்கள். சகஸ்ரநாமம் என்று குறிப்பிடுவார்கள். தலைக்கு மீது தியானம் தொடர்ந்து செய்வதால் ஞானிகள், யோகிகளின், சித்தர்களினுடைய தரிசனம் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. கூர்ம நாடி, உதான நாடி என்று 2 நாடிகள் உண்டு. அந்த நாடிகளை தொடர்ந்து தியானம் செய்வதால் உடல் அமைப்பு, உடல் ரகசியங்கள் வெளிப்படும் என்று கூறியுள்ளது. நிறைய கருத்துக்கள் உள்ளன. தொண்டை பகுதி, இது மிக ஆச்சரியமான பகுதி. காற்று சென்று வருவதற்கு குழாய் உள்ளது. அதை என்ன சொல்வார்கள்? வின் பைப் என்பார்கள். அதே போல் உணவு செல்வதும் இங்குதான். தொண்டி பகுதியில் தொடர்ந்து தியானம் செய்வீர்கள் என்றால்
உணவு பசி ஆசையை அற்றுவிடும். இது ராஜயோகத்தில் கூறப்பட்டுள்ளது. அதற்கு குறிப்பாக கூறியுள்ளனர். உச்சந்தலை பற்றி பார்த்தோம். இதுபோல் நிறைய உள்ளது. செவித்திறனையும் வான்வெளியையும் இணைத்து தியானம் செய்வீர்கள் என்றால் ஆகாசத்தில் கடுவெளி சித்தர் என்பார்கள், வானத்தில் செல்லும் பலன் கிடைக்கும். பல ரகசியங்கள் வெளிப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது. இன்னும் நிறைய உள்ளது. நிறைய சிந்திப்போம். அனைவரும் யோகம் பயில்வோம். நன்றி, வணக்கம்.